ஹீமோகுளோபின் வந்து நிறைய பேருக்கு குறைஞ்சிரும். அதை எப்படி சரிப்படுத்தலாம் சித்த மருத்துவத்தில்? ஹீமோகுளோபின் தான் ரத்தத்தின் இலக்கணம், குருதியின் இலக்கணம். சாரம், செந்நீர், ஊன், கொழுப்பு, எண்பு, மூளை, சுக்கிலன். அவங்க ஹீமோகுளோபின் அதை சொல்லி ஒரு பேராமீட்டர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. குருதிக்கு நிறத்தை கொடுக்கக்கூடியது அயம் என்கிற சத்து. அயம் என்கிற சத்தும் புரதமும் சேர்ந்து தான் ஹீமோகுளோபின். இவங்க தனியாக அதுக்கு ஹீமோகுளோபின் அப்படிங்கிறாங்க. குருதியினுடைய வன்மையை கூட்டுவதற்கு குருதிக்கு நிறத்தை தருவது, செந்நிறத்தை தருவது அயம். அயச்சத்து என்பது இயற்கையாக நம்மளதில் என்னென்ன கிடைக்குது? பேரிச்சம்பழம், காஞ்ச திராட்சை, பனங்கல்கண்டு, பனவெல்லம், இன்னும் நம்ம காய்கறி கீரைகளில், பசும் காய்கறி கீரைகளில் நிறைய அயச்சத்துக்கள் இருக்குது. அதுவும் குறிப்பாக கரிசாலை சாரெல்லாம் அப்படி கசக்கினீங்கன்னா அப்படியே கறி மாதிரி வரும். இரும்பு நீங்கள் கழுவுனா எப்படி வருமோ அது மாதிரி ஒரு இரும்பு சத்து நிறைந்த ஒரு கீரைங்கிறது கரிசாலையை பற்றி சிலாகித்து சித்தர்கள் பாடியிருப்பான். திரு உண்டாம், ஞான தெளிவுண்டாம், மேலை உரு உண்டாம், உள்ளதெல்லாம் உண்டாம். மிகச்சிறந்த ஒரு கரிசாலை கீரை வந்து ஹெச்பியை கூட்டக்கூடியது, குருதியினுடைய வன்மையை பலப்படுத்தக்கூடியது. அது கரிசாலை லேகியமாக கிடைக்கிது, கரிசாலை பொடியாக கிடைக்கிது, சாறு கிடைக்கிது, டானிக்குகள் கிடைக்கிது. இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு அன்னபேதி செந்தூரம்னு சித்த மருந்து கடைகளில் கிடைக்கும், சித்த மருத்துவத்து கிடைக்கும். அயச்செந்தூரம் இருக்குது, அயகாந்த செந்தூரம் இருக்குது. இதெல்லாம் கலந்து தேனில் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அழகாக ரத்தம் கூடிடும்.